அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுடைய வாழ்நாளிலே கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா சோஸ்திரம், ஆவியானவர் ஒருவரே என்பதை நீர் எங்களுக்கு தகப்பனே ஒவ்வொரு முறையும் நீர் வெளிப்படுத்துகிறீர், எங்களோடு இடைப்படுகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீத பகுதியில வாசித்தது போல, ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக கர்த்தர் நீர் இன்றைய நாளில தகப்பனே அப்பா சோஸ்திரம் எங்களோடு இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் வேதாகமத்துல ஒரு பகுதியை வாசித்து தியானிக்கிற வேளையில கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க. என்ன காரியத்தை நீர் யாருடனே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ, என்ன காரியத்தை நீர் பேச வேண்டும் என்று சொல்லி உணர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறீங்களோ, அதனை நாங்கள் உணர்ந்து செயல்பட உதவி செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 360வது பக்கம், பேஜ் நம்பர் 360 இல்லையா? இதுல நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு பின்பாக இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியாக கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி இல்லையா? இரண்டாவதாக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற அந்த சூழ்நிலை. தாவீதை தேடி அவர் அந்த ஊருக்கு செல்கிறார். அங்க தாவீதுடைய தகப்பனா இருக்கிற ஈசாய் இல்லையா, அங்க இருக்கிற அவருடைய மற்ற 7 பிள்ளைகளை வரிசையா கொண்டு வர்றாரு. ஆனால் கர்த்தர் இவர்களை எல்லாம் நான் புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்லி கடைசியா தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். இந்த சம்பவத்துல நம்ம வாசிக்கும் போது, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு அனைவருக்கும் அநேக நேரங்களில நாம படித்து அநேக நேரங்களில் சொல்லுகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 7வது வசனம் இல்லையா? 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஆமென். இல்லையா? இதுதான் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தியானிப்போம். இந்த வசனத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கிறது உண்டு இல்லையா? இன்றைய நாளில அப்படியாக வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசித்துட்டு, ஒரு அதிகாரத்துல ஒரு முக்கியமான வசனத்தை அடிக்கடி நம்ம தெரிஞ்ச வசனத்தை வாசித்து கடந்து சொல்லாதபடி ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிற ஆவிக்குரிய உண்மைகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறோம் இல்லையா? என்ன பிரதர் நீங்க இது வித்தியாசமா சொல்றீங்களே இல்லையா? இதுதான் உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் இல்லையா? வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வீணாய் திரும்பி வராது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி விட்டுதான் வரும். சரி, இன்றைய நாளில கூட வேகமாக இந்த அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசித்து நம்ம செல்ல போகிறோம். 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதனுடைய சம்பவம் இதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா இல்லாத இருந்த சூழ்நிலையில் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ என்ன நடந்தது? சாமுவேல் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்புறமா என்ன நடந்தது? சவுல் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை அவர் செய்கிறார். 2 தடவை கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்தனால அவரிடத்துல இருந்து அந்த ராஜபாரியத்தை கர்த்தர் தள்ளி போடும்படியாக சொல்லி இல்லையா சொல்லி, இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த அதிகாரம் 16ஆம் அதிகாரம் துவங்குகிறத நம்ம பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலின் ராஜாவா இருக்கிறபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்,
நீ உன் போதும், போதும், தைலத்தை போதும். நிரப்பிக் கொண்டு வா. போதும். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது காரியம், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் இல்லையா? இந்த வசனத்தை தான் நான் இல்லையா இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கணும். நான் ஏற்கனவே நேத்துல இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இதனால சங்கீத பகுதியிலும் அதேதான். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய், ஏன் திகைத்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? கர்த்தர் யாரோடையும் பேசி கொண்டிருக்கிறார். நம்மள யாருக்கோ சத்தியமாக இந்த இந்த சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு, துக்கத்தோடு, மனஸ்தாபத்தோடு நான் என்ன செய்ய போறேன், அடுத்தது என்ன என்னுடைய வாழ்க்கையில, அடுத்தது எப்படி நிகழப்போகிறது, என்ன நிகழப்போகிறது என்று சொல்லி ஒருவேளை திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்குமா இந்த நாள்ல கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் திகைத்து கொண்டு இருக்கிறார், ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறார் இல்லையா? நல்ல வேதாமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை நம்ம கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது இல்லையா? வேதாமம் திட்டமும் தெளிவுமா சொல்லிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தை 25ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா அதுல 27, 28 அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கவலைப்படுகிறத ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம சுற்றில இருக்கிற கர்த்தர் உண்டு பண்ணின காரியங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகளெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கும் போது நம்மையும் அவர் பொறுப்பெடுப்பார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். அப்படியாக செய்யும் போது இப்படியாக துக்கித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். நடந்ததுதான் இல்லையா? சில நேரங்களில சில காரியங்கள் குடும்பத்துல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், நமக்கு அருமையானவர்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை இல்லையா இப்படியான காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். சகலவித ஆறுதலின் தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆறுதல் படுத்துவார், துணை செய்வார், வழி நடத்துவார். ஆனா நம்ம அதிலேயே துவழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள்ல முன்னேற செல்ல முடியாது. இன்றைய நாளில ஏதோ ஒரு துக்கமோ கவலையோ கண்ணீரோ உங்களை அடைத்துக் கொண்டிருந்தால் இல்லையா, கர்த்தர் இந்த நாளில் கேட்கிறார், நீ எந்த மட்டுக்கும் துக்கத்து கொண்டு இருப்பாய்? இதற்காக நீ அழைக்கப்படவில்லை, இதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்துக் கொள்ளவில்லை. துக்கத்தோடு கண்ணீரோடு இப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை அழைக்கவில்லை. There is a purpose behind you. There is a calling behind you. உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தொடர்ந்து நீங்க அடுத்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ உன் கொம்பை தைலத்தாலே நிரப்பி கொண்டு வா இல்லையா? முதலாவதாக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய், அடுத்தபடியாக நீ உன் கொம்பை தைலத்தால நிரப்பி கொண்டு வா. நம்முடைய வாழ்க்கையில அடுத்தபடியாக நாம அறிந்து கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொம்பை நிரப்பி கொண்டு வா என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துல இல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இல்ல அபிஷேகம், ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த கொம்புக்குள்ளதான் அந்த அபிஷேக தைலத்தை வைத்து கொண்டு போவார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொரு மேல அந்த கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பப்பட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோடு முன்னேறி செல்ல முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அவர் நமக்குள்ளாக வரும்பொழுது மற்ற அனைத்தும் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு ஆறுதலை கொடுப்பார், ஒரு தேறுதலை கொடுப்பார். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா மனுஷீக பிரகாரமாக நம்ம போராடி 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 தான் செய்ய முடியுமே தவிர இல்லையா, ஈஸியான ஒரு வாழ்க்கை வெற்றியை பெற்றுக்கொள்ள நம்ம முடியவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். அதுதான் இங்க நிரப்பி கொண்டு வருது. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அனுதினமும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், அனுதினமும் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கும், கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாக நாம காணப்படும். அல்லேலூயா. அப்படி நம்மை நாமே நிரப்பிக் கொள்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்புகிறவர்களாக, நிரப்பப்படுகிறவர்களாக நாம காணப்படும். கர்த்தர் சாமுவேலை பார்த்து துக்கத்தோடு இருக்காத, இந்த அபிஷேகத்தை நிரப்பி, அபிஷேக தைலத்தை நிரப்பி கொண்டு வா,
இல்லையா? அடுத்தபடியாக அவர் சொல்றாரு, பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவர்கள் குமாரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பும்படியாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரே இடத்துல ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னேஷன் அப்படியே தேக்க நிலை, ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது இல்லையா? இந்த மழை எல்லாம் பெஞ்சுது அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு இடத்துல ஒரு தண்ணி கட்டி கிடக்க, ஒரு இடத்துல ஒரு தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுல கொஞ்ச நாள்ல அது அழுக்கு பிடிச்சு சாக்கடையாகி நாற்றம் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஒன்றுக்கு உபயோகம் இல்லாதபடி போகும். அதே அந்த மழை தண்ணீர் ஒரு ஆறுலயோ ஓடையிலயோ ஓடும்போது அது சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடையும். அதனால மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். உலகத்துக்குள்ள கடந்து போகும்படியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதுக்கு முன்னாடி அதுதான் பிரதான கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகம் என்றும் செல்லு, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னும் அதை செய்யாமல் கால தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இதனால கர்த்தர் அதை நினைப்பூட்டுகிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நான் உன்னை அனுப்புகிறேன், எலும்பு அப்படியே இருக்காத, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேகமாக இருக்கிறது இல்லையா? அதுதான் எலியா தீர்க்கதரிசி கூட சொல்லுவார், நீ ஏன் பயந்து போய் இப்படி வந்து சூரிய செடிக்கிற உட்கார்ந்துட்டு இருக்க, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேகமா இருக்கு, திடன்கொள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைய நாளில நம்மை இந்த உலகத்திற்குள்ள கடந்து செல்லும்படியாக, ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில கடந்து செல்லும்படியாக, குடும்ப உறுப்பினர்களுக்காக, குடும்ப நண்பர்களுக்காக, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக நம்மை ஒவ்வொருவரையும் அனுப்பி இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள காணப்பட வேண்டும். அந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய அந்த பாரம், இயேசு கிறிஸ்துடைய அன்பை எடுத்து செல்கிற பாரம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இதுதான் இந்த முதல் வசனத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. துக்கித்துக் கொண்டு இருக்கக்கூடாது, நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். அடுத்தபடியாக கடந்து செல்கிறவர்களாக, அனுப்பப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது. எதையோ நினைத்து இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, இது என்னால செய்ய முடியுமா செய்ய முடியாதா, அடுத்தது என்ன நடக்கும், இதெல்லாம் வீண் கேள்விகள். அதுதான் முதல்ல பார்த்தோம். கவலைகள் எல்லாம் நம்ம அவர் மேல வைத்து விட வேண்டும். ஒரு நாள் பிறப்பதை நம்ம அறியாது, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:2. நான் பேசுறது கேக்குதா? ஐயா கேக்குதுங்க ஐயா. சிஸ்டர் வாசிங்க. மாஸ்டர் வாசிங்க. 1 சாமுவேல் 16:2. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சாமுவேல் இல்லையா, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போப்பா, நான் அங்க ஈசாயினுடைய குமாரர்ல ஒருவனை நான் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறேன் இல்லையா? தெரிந்து எடுப்பேன்னு சொல்லல, நீ போனதுக்கு அப்புறமா தான் நான் தெரிந்து எடுப்பேன்னு சொல்லல, நான் ஏற்கனவே தெரிந்து எடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்க டைரக்ஷனை கொடுத்துட்டார். ஆனா சாமுவேலுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவருக்குள்ளே ஒரு பயம். கர்த்தருடைய ஊழியக்காரர் தான் இருந்தாலும் இல்லையா, உலக பிரகாரமான காரியங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிறோம் ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் அவங்களுக்கு டபுள் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லையா, நிச்சயமாக கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் சத்ருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனா அதுக்காக நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. விழிப்புள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சர்பத்தை போல வினா உள்ளவர்களாக, புறாவை போல கபடலற்றவர்களாக காணப்பட, அதே போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படி விழிப்புள்ளாம இருக்கும்போது தான் சத்ருவானவன் நம்மை மேற்கொண்டு விடுவான். இந்த இடத்துல சாமுவேல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் எப்படி அதற்கு போவேன், சாமுவேல், நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி பேசுவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது இந்த கர்த்தர் இடத்துல போதும் ஒரு காளையை கையோடு கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி போதும் pastor. இந்த இடத்துல என்ன நடக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விடுகிறது. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பயம் என்பது சத்ருவானனுடைய முதல் ஆயுதம் இல்லையா? எல்லார் வாழ்க்கையில பாருங்க, ஏதோ ஒரு பயத்தை கொண்டு வந்து சத்ரு போட்டுருவோம். அந்த பயத்துக்கு நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னம்னா அடுத்தது டக்கு 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 டக்குன்னு சத்ரு உள்ள வந்துடும். எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போட்டோம்னா அதுக்கப்புறமா டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்குதோ அதே போலதான் இல்லையா? சத்ருக்கு நம்ம இடம் கொடுக்கறது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க உள்ள வந்துரும் சத்ரு இல்லையா? ஒருவேளை தெரியாம ஒரு தவறு செஞ்சிருந்தோமா அப்படின்னா கூட அந்த தவறை திருத்தி கொள்வதற்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்புரவாகி அந்த தவறை திரும்பி செய்யலைன்னா நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனா அந்த தவறை செஞ்சுட்டு நான் இதை நான் வெளியே சொன்னா என்ன நினைப்பாங்களோ, இதனால என் பேரு கெட்டுடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினால அந்த பாவ அறிக்கை செய்யப்படாதபடி, கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்காதபடி அந்த குற்ற உணர்வோடு வாழுறோம் பாத்தீங்களா? அதுதான் சத்ருடைய தந்திரம். இந்த பயத்தை கொண்டு வந்து விடுவோம். பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. இந்த இடத்துல சாமுவேலுக்குள்ள அப்படியான ஒரு பயம், எங்கே சவுல் என்னை கொன்று போட்டு விடுவானோ என்று சொல்லி ஒரு பயம் இல்லையா? இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயத்தை குறித்து, பயம் நம்ம வாழ்க்கையை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? குடும்பத்தை குறித்தான பயம், பிள்ளைகளை குறித்தான பயம், வேலையை குறித்தான பயம், கடன் பாரங்களை குறித்தான பயம், ஊழியத்தின் நிமித்தமான பயம், எதை குறித்தான பயமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைய நாள்ல அவைகளை எடுத்து போடும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். நம்மளுக்கு அநேகருக்கு அநேக வசனங்கள்லாம் தெரியும் இல்லையா? அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். பயப்படுத்துகிற அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல. ஆகையினால பயம் நம்மை மேற்கொள்ளாதபடி அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இல்லையா, அதே வசனத்துல பின்பகுதியில, அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிடுவேன் என்று சொல்லி இல்லையா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 3வது வசனத்துல, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பிப்பாயாக, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனே எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா. இந்த 5வது குறிப்பாக இது இல்லையா, முதல் குறிப்பு துக்கித்துக் கொண்டிருக்க கூடாது. 2வதாக நிரப்பி பரிசுத்தத்தால நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தாவியா அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். 3வது அனுப்பப்பட வேண்டும். நம்ம ஒரு இடத்துல ஸ்டாக்னேஷன், மந்த நிலையில இருக்கக்கூடாது, நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். 4வதாக பயப்படக்கூடாது. 5வதாக கர்த்தர் வழி நடத்துவார், ஆலோசனையை கொடுப்பார் இல்லையா? இந்த இடத்துல கர்த்தர் ஒரு வழி நடத்துகிறார், ஆலோசனையை கொடுக்கிறார். நீ பயப்படாத, நீ என்ன செய்யணும், நீ பலி கொடுக்கிற மாதிரி கிளம்பி போ. இந்த இடத்துல ஒரு காளை எடுத்துக்க, அந்த ஊருக்கு போ, யாருன்னா கேட்டாங்கன்னா நான் பலி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லு. எப்படி அருமையாய் வழி நடத்துகிற தேவன். அநேக நேரங்களில நம்ம கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கறது கிடையாது. நம்ம ஆலோசனை கேட்கும்போது அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 33:3 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்றாராம், நம்ம அறிவு கெட்டாத காரியத்தை அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாராவது ஒருத்தர் வாசிப்போம், எரேமியா 33:3 அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றார். ஆமென். இந்த நாள்ல கூட ஒருவேளை ஒரு வழி நடத்துதல் தேவைப்படுது, ஒரு ஆலோசனை தேவைப்படுது. அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வழி நடத்துறதுக்கு, கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அடுத்தது என்ன என்னுடைய வாழ்க்கையில, நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், இந்த சூழ்நிலையில இருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நம்மை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார்.
நாம செய்ய வேண்டியதுதான் இல்லையா? ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சாமுவேல் ஒருவேளை பயந்து போய் உட்கார்ந்துட்டே இருந்தா அப்படியேதான் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார், ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீ இப்படி கடந்து போ, இப்படியாக எழுந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிற காரியத்தை பார்க்கும் இல்லையா? இன்றைய நாள்ல கூட நாம் ஒரே இடத்துல தங்கி ஸ்டாக்னேஷன் மந்த நிலையில இல்லாதபடி கர்த்தரிடத்துல நம்ம காரியங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் வழி நடத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக 6வது இல்லையா, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்போம். சொன்னபடியே செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மேய்ப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு. இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நாம என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம முன்னேறி இந்த உலகத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, ஊழியத்தின் பாதையில உண்மையாய் செல்கிறோமோ, அப்போ நாம பயப்பட தேவையில்லை. நம்ம பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. அல்லேலூயா. நம்மை பார்த்து நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்க பயப்படுவாங்க. நம்மை பார்த்து நமக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க பயப்படுவாங்க. நம்மை பார்த்து மற்றவர்கள் கலங்கடிக்கப்பட்டு போவார்கள் இல்லையா? இந்த இடத்துல அதுதான் பார்க்கிறோம். இவர் அந்த சாமுவேல் அந்த இடத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் வராருன்னு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் தத்தளிப்போடு அவருக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, ஐயா சமாதானமா, ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கா, என்ன பிரச்சனை, நாங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா, எங்களுடைய இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ள பிடித்து கொண்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி சென்று பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்ய ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்மை குறித்ததான கலக்கம் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் இன்றைய நாள்ல ஒரு ஆசீர்வாதம். இதுதான் இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தை. என்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி சென்று பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு முன்னேறி செல்கிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிற காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்றைய தினத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை குறித்ததான கலக்கம், உங்களை குறித்தான மரியாதை, உங்களை குறித்ததான ஒரு ஆசீர்வாதம் சுற்றில இருக்கிற மக்களுக்கு உண்டாகும். அப்படிதான் அந்த இடத்துல உண்டான கதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் 6வது காரியமாக நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோட பணி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோட நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 7வதாக கடைசியாக நம்ம முதலாக வாசித்த அந்த வசனம் இல்லையா, 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா தெரியும். 6வது 7வது வசனத்துல ஒவ்வொருத்தரா வராங்க. ஆனா சாமுவேல் பாத்தீங்களா, அவர் உடனே டிசைட் பண்ணிடுறாரு, இவரா இருக்குமோன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மிஸ் பண்றது, இல்லைன்னா அநேக நேரங்கள்ல ஆசீர்வாதத்தை இழந்து போறது, அநேக நேரத்துல கர்த்தர் முன்குறித்திருக்கிறத நம்ம இழந்து போறது காரணமே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை கரெக்டா கேட்டு கரெக்டா செயல்படுத்தாததுதான். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துல பாருங்க, நீ அங்க போனதுக்கு அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அதுக்கு முதல் வசனத்துல என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டேன் இல்லையா, நான் யாரு அடுத்த ராஜான்னு தெரிந்து கொண்டேன், நீ அங்க போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வந்த போது அவர் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் ஆகும் என்றான். பாத்தீங்களா, இதுதான் நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நம்ம பண்ணுகிற தப்பு. நம்ம ஒரு அழகா ஒரு பைக் ஒண்ணு கேட்டிருப்போம், ஹீரோ ஹோண்டா பைக் ஒண்ணு கர்த்தர்கிட்ட கேட்டிருப்போம் இல்லையா. திடீர்னு ஒரு மாருதி கார் வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அல்லேலூயா கர்த்தர் கொடுத்தார், எனக்கு வந்து நான் பைக்கு கேட்டேன், கர்த்தர் கார் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி.
நல்லா யோசிக்கணும். அது உண்மையிலே கர்த்தரிடத்துல இருந்து வந்த ஆசீர்வாதம் தானா, இல்ல சத்ருவானோ நம்ம மயக்குவதற்காக, உலகத்துல இச்சையை கொண்டு வருவதற்காக அப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நிதானத்தோடு செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஈசாய் கிட்ட உன்னுடைய பிள்ளைகளை அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னு ஒவ்வொருத்தரா வரும்போது கர்த்தர்கிட்ட சாமுவேல் கேட்கணும். ஏசப்பா, நீங்க தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா, முன் குறித்துட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க, அங்க போனதுக்கு அப்புறமா யாருன்றத சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். சுயமாய் முடிவு பண்ணக்கூடாது. வெளிப்புற தோற்றத்தை கண்டு மயங்கி விடக்கூடாது. இந்த வசனத்துல நம்ம அநேகருக்கு தெரிஞ்சலாம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நாம ஏமாற்று போவதற்காக, ஏமாற்றப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்துல எப்படியான தவறுகள் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து, வெளிப்புறமான வாழ்க்கையை பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில தவறான வழியில சென்று சிக்கி தவிக்கிறத பார்க்க. கடந்த நாட்கள்ல கூட அநேகர் நீங்க பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல செய்திகள், விசுவாசிகள் போல சபைக்குள்ள வந்து சபை மக்களை ஏமாற்றுகிற அநேக கூட்டம் இந்த நாட்களில கிளம்பி இருக்கிறது நம்ம கேள்விப்படும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் கேட்டு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு செவி கொடுக்க வேண்டும். நீ அந்த இடத்துல போ, நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டேன், நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்ன இடத்துல போயிட்டு அங்க லைனா ஒவ்வொருத்தரா வரப்போது இவன் தானோ என்று சொல்லி முடிவெடுக்க நம்ம துணிகரமான காரியங்களை செய்யக்கூடாது. இந்த நாள்ல கூட 7 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உணர்த்தி இருக்கிறார். துக்க முகத்தோட துக்கித்து கொண்டு ஒரே இடத்துல இருக்காதபடி பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் அனுப்புகிற காரியத்துல செயல்பட வேண்டும். பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. வழி நடத்துகிறவர் ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நம்மை குறித்தான பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும். அதே போல ஏமாந்து விடாதபடி, சத்ருனுடைய தந்திரத்துல விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாள்ல நம்ம ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த காரியத்தை பேசி இருக்கிறாரோ, எந்த காரியத்தை உணர்த்தி இருக்கிறாரோ அதிலே விழிப்புள்ளவர்களாக, அதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம். அருமையான காலை வேளையில கூட தகப்பனே அப்பா சோஸ்திரம், வேதத்துல இருக்கிற அதிசயங்களை காணும்படியால் கர்த்தர் நீர் எங்களுடைய கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோஸ்திரம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. யாராவது துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த நாளில் காணப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. தகப்பனே, ஒரு நிறைவாக தகப்பனே ஒரு பரிசுத்த ஆவி நிறைவை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா சோஸ்திரம் புதிய கிருபை எங்களுக்குள்ள வரும்படியாக, அதே போல இந்த அபிஷேகம் தகப்பனை கடந்து வரும்படியாக எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக, புதிய அபிஷேகம் நிரம்பும்படியாக, இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்லும்படியாக, நீர் முன்குறித்திருக்கிற காரியங்களை செய்யும்படியாக, உண்மையோடு தகப்பனை சத்துருக்கு விரிக்கிற அந்த வலையில விழுந்து விடாதபடி ஞானமாய் செயல்படும்படியாக எங்களை ஒப்புக்கிடும். ஒவ்வொருவரும் நீர் பொறுப்படுத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க, மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அப்பா, சரீர பலவீனத்தோடு, கடன் பாரத்தோடு, கண்ணீரோடு, பிள்ளைகளை குறித்ததான, பெற்றோர்களை குறித்ததான, தகப்பனை எதிர்காலத்தை குறித்ததான எந்த ஒரு கவலையோடு இருந்தாலும் கர்த்தர் இன்றைய நாள் விடுதலை கொடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும். தகப்பனே, இந்த அருமையான காலை ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாஸ்டரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆமென்.